அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுல மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வ சேர்க்கையையும் காணக்கூடிய 5 ராசிக்காரர்கள் யார் யாருங்கிறத பத்தி தான் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5 ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியா டைமிங் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். உங்க ராசிக்கான டைமிங்கை தொட்டீங்கன்னா டைரக்டா உங்க ராசி ஓபன் ஆகும். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி. மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு கோச்சார அடிப்படையில இந்த ஆண்டு மேக்சிமம் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. பிரதான கிரகமான குரு பகவான் இந்த ஆண்டு வரக்கூடிய சித்திரை 18ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்றார். இது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். பாக்கியாதிபதி தனஸ்தானத்துல அமர்றார். அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். குடும்பத்துல புதிய உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமண பாக்கியம்ங்கிறது இருக்கும். ஒரு சிலர் ஏற்கனவே திருமணம் ஆகி பிரிவினையில இருக்கீங்க, டிவோர்ஸ் ஆகி இருக்கு, மீண்டும் திருமணத்துக்காக முயற்சி செய்யறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா மறுமணம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளையும் சாதகமாவே கொடுக்கும். குழந்தை பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயமா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். வீட்டில் மழலை சத்தம் நிச்சயம் கேட்கும். நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, அதுல ஒரு சக்சஸ் இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தை 10ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறார். இன்னொன்னு 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறார். வேலை ஸ்தானமான 6ஆம் இடத்தையும் தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால நீண்ட காலமா வேலை இல்லாம அல்லல் பட்டுட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த வருடத்துல சூப்பரா நீங்க எதிர்பார்த்த மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி, உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். சுய தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடிஷ்னலா இன்னொரு பிசினஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு பிரமாதமாவே இருக்கு. வேலைக்கும் நல்ல பணியாட்கள், குறிப்பா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா உங்களுக்கு கிடைப்பாங்க. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இன்னொரு நல்ல வேலை மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா நல்ல வேலை மாற்றம்ங்கிறது இருக்கும். பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி உங்க வேலைக்கு உண்டான அங்கீகாரம், ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். கோச்சாரமும் உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் சார்ந்த வகையில பிரமாதமா இருக்கு. அதே மாதிரி உங்க சுயஜாதகத்திலையும் 2, 6, 10ஆம் இடத்துல இருக்கும் கிரகம் அல்லது அந்த இடத்து அதிபதிகளுடைய தசாபுத்தி நடக்கும் பட்சத்துல நிச்சயமா உறுதியா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வருமானம் இந்த புத்தாண்டுல மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இருக்க போகுது. ஒரு சிலருக்கு நீண்ட காலமா மேலதிகாரிகள் வகையிலையோ சக பணியாளர்கள் வகையிலையோ ஏதாவது ஒரு தொந்தரவோ மனஸ்தாபமோ இருந்தது அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள்லாம் இந்த புத்தாண்டுல உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். பணியிடத்துல ஒரு சுமூகமான சூழல் உண்டாகும். பிசினஸ் பண்ற நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. தொழில் சார்ந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை இந்த குரோதி ஆண்டு கொடுக்க போகுது. தொழில் வகையில இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் இல்லாம இருந்தது, ஏற்கனவே எங்கேயோ கொடுத்த ஒரு பணம் கூட திரும்ப வராம இருந்ததுங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட தேக்க நிலையில இருந்த தொழில் முடக்கம் இது எல்லாமே நீங்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பாக்குறாரு இல்லையா, அப்போ தொழில் அபிவிருத்திக்காக எங்கேயாவது நீங்க கடன் கேட்டீங்கன்னா நிச்சயமா உடனடியாக உங்களுக்கு கடன் கிடைக்கும். எங்கேயாவது நீங்க கடன் கொடுத்திருக்கலாம், பணம் எங்கேயாவது கொடுத்திருக்கலாம், அதை திரும்ப கேட்டா தராம இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு நீங்க போய் கேட்டு பாருங்க, நிச்சயமா நீங்க கொடுத்த பணம் திரும்ப உங்க கைக்கு வந்து சேரும். ஒரு சிலர் போட்ட முதலீட்டை கூட எடுக்க முடியாம கடும் நெருக்கடி நிலையில இருப்பீங்க. ஆனா அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. முதலீடு மட்டும் இல்லாம லாபமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கூடுதலாவே கிடைக்க போகுது. ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த காலகட்டத்துல உத்தியோகமும் சரி, அதே மாதிரி தொழிலும் சரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா தான் இருக்க போகுது. ஆரோக்கிய ரீதியா கடந்த காலகட்டங்கள்ல மேஷராசி அன்பர்கள் நிறைய அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. ஏன்னா விரையாதிபதியா குரு உங்க ராசிலேயே உட்கார்ந்து இருந்தார். அப்போ நிறைய உடல்நல தொந்தரவுகளை
மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் கொடுத்திருப்பார். இன்னொன்னு, ராகுவும் சில மாதங்களுக்கு முன்னாடி உங்க ராசியிலேயே தான் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். உங்களுக்கு நிறைய உடல் உபாதைகளை ராகு அதிகப்படுத்தி தான் இருப்பார். ஆனா இப்போ உங்க ராசியில இருந்து குரு தனஸ்தானத்துக்கு நகர்வதன் காரணமா உங்க உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க போகுது. உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சை மேற்கொண்டு அந்த உடல்நல தொந்தரவிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. அடுத்த முக்கியமான விஷயம் கடன். நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்தினால மன வேதனை நிறையவே அதிகரிச்சிருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல. இப்போ உங்க கடன்கள் அனைத்தையும் அடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமா மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. ஏன்னா குரு தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்துக்கே போக போறார். அப்ப தன வருமானத்தை நிச்சயமா அதிகப்படுத்துவார். இன்னொன்னு, குரு உங்க 6ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லையா, அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் காரணத்தினால கடன்கள் இந்த காலகட்டத்துல அடைபடும். கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார உயர்வு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு, 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ நிச்சயமா கடனிலிருந்து முழுவதுமா விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதுலயும் குறிப்பா 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு இல்லையா, 6, 10ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்க பிசினஸ் மூலமா லாபங்கள் அதிகரிச்சு அது மூலமா கடன்களை அடைப்பீங்க. வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, சம்பள உயர்வுனால உங்க சுய முயற்சியினால நீங்க சம்பாதிச்சு கடன்களை அடைக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல நிச்சயம் மேஷராசி அன்பர்களுக்கு பிறக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் அத்தனையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க போகுது. உங்க சுயஜாதகத்திலையும் லாபஸ்தானம் அல்லது தனஸ்தானத்து அதிபதிகளுடைய அல்லது லாபஸ்தானம் தனஸ்தானத்துல இருக்கும் கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குதுங்கிற பட்சத்துல நிச்சயமா கடன்களை நீங்க நிவர்த்தி செய்வீங்க. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா மேஷராசி அன்பர்களுக்கு அமையும். கடந்த காலகட்டங்கள்ல குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயோ அல்லது உறவினர்களுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, மனஸ்தாபங்கள் நிகழ்ந்திருக்கலாம். நீங்க பேசிக்காம இருக்கலாம். மீண்டும் அந்த பிரிந்த உறவுகள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அடுத்து, ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் அமர்ந்து 2022 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலமா மாணவர்களுக்கு படிப்புல தேக்க நிலை, மந்த நிலையை கொடுத்து விளையாட்டுத்தனத்தையும் அதிகப்படுத்தி படிப்புல ஒரு டல்னஸ கொடுத்திருப்பார். ஆனா இந்த காலகட்டத்துல நிச்சயமா மேஷராசி குழந்தைகள் நல்லாவே படிக்க ஆரம்பிப்பாங்க. படிப்புல நல்ல ஏற்றம் இருக்கும். பிடிச்ச படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். உயர்கல்வி படிக்கிறதுல இருந்த தடங்கல்கள் அத்தனையும் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். படிப்பு பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த வருடம். பெண்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்துல கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் இந்த ஆண்டு உங்களுக்கு அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்க போகுது. பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறீங்கனாலும் சரி, பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம்னு தான் சொல்லணும். அடுத்து, இப்ப நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதுமே விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார். 12ஆம் இடத்து ராகு நல்ல வருமானத்தை கொடுப்பார் உங்களுக்கு. ஆனாலுமே ராகு போகக்காரகன், நிறைய செலவுகளை செய்ய வைப்பார். குறிப்பா உங்க சந்தோஷத்துக்காக நிறைய செலவுகள் செய்ய வைப்பார். தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செஞ்சு நீங்க மகிழ்வீங்க. ஆனாலுமே தேவையில்லாத விரயங்களும் உண்டாகும்ங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதிகம் செலவு செய்யும் போது உங்க குடும்பம் உங்க மனசுல இருக்கணுங்கிறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குடும்ப நிலவரம் அறிஞ்சு தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்றத தவிர்த்துக்க பாருங்க. கெட்ட நண்பர்களின் சகவாசங்கள்னால ஒரு சிலர், குறிப்பா ஆண்கள், நிறைய செலவு செய்யற அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி செய்யுங்க. அடுத்து, ஒரு சில நேரங்கள்ல இந்த பருவ வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பா டீனேஜ் பெண்களோ ஆண்களோ, எதிர்பாலினத்தவர் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கலாம். அதனால மேஷராசி அன்பர்கள், உங்க குழந்தைகள் சரியான விதத்துல பழகுறாங்களா, அவங்களுடைய நடவடிக்கைகள் சரியா இருக்காங்கிறத கொஞ்சம் அடிக்கடி கவனிச்சுக்க வேண்டியது அவசியம். மேஷராசி குழந்தைகளும் கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாம, மன தடுமாற்றம் இல்லாம பாத்துக்கோங்க. குறிப்பா
எதிர்பாலினத்தவர்கிட்ட அதிகம் உரிமை எடுத்து பழகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. இந்த 2 விஷயங்கள்ல மட்டும் நீங்க இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வேற எதுவும் பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்போ பிரச்சனையோ இந்த ஆண்டுல பெரும்பாலும் இருக்காது. அடுத்து உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எங்கெங்க இருக்கு, அதுக்கேத்த மாதிரி என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த ஆண்டு கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். உங்க சுயஜாதகத்துல கும்ப ராசியிலையோ அல்லது ரிஷப ராசியிலையோ குரு பகவான், சுக்கிரன் அல்லது புதன், இந்த 3 கிரகங்கள்ல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள் சற்று கூடுதலாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரிஷப ராசியில செவ்வாயோ அல்லது சனியோ அமர்ந்திருந்தால் உத்தியோகத்திற்கு, நிர்வாகத்திற்கு, தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டா இருக்க போது. குறிப்பா தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறப்பா இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க எந்த தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு உண்டாகுங்கிறத பார்க்கும்போது, நரசிம்மரை வணங்கும் போது இந்த ஆண்டுல உங்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும். அல்லது கால பைரவர் வழிபாடு செய்யறதுனாலையும் மிகச்சிறந்த ஏற்றம் இருக்கும். குறிப்பா வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை தினங்கள்ல பைரவரையோ நரசிம்மரையோ வழிபடும் போது உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்காது, ஆனா உங்களுக்கு மேலும் மேலும் புத்துணர்வு கொடுக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திரம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருத்தக்கூடிய பலன்கள். முதல்ல கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமா வேலை வாய்ப்பு இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை உண்டாகும். இந்த காலகட்டத்துல உத்தியோகம், வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல நிச்சயமா நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏற்கனவே ஒரு சிலர் உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா கூட ஒரு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு, இதுவரைக்கும் எது தடையா உங்களுக்கு இருந்ததோ, வேலை சார்ந்த விஷயத்துல உத்தியோகத்துல எது உங்களுக்கு தடையா இருந்ததோ அந்த தடை அனைத்தும் அகன்று உத்தியோகத்துல உயர்வு காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். தொழில் சார்ந்த வகையிலையுமே நல்ல முன்னேற்றம், சிறப்பு இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும். யாரெல்லாம் இதுவரைக்கும் தொழில் வகையில உங்களுக்கு போட்டிகளா இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் வென்று காட்டுவீங்க. இந்த காலகட்டத்துல நிச்சயமா வெற்றி உங்க பக்கம் இந்த காலகட்டம், இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமஸ்தானத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான தடங்கல்களை உண்டாக்கி இருப்பார். கடந்த காலகட்டங்கள்ல தொழில் சார்ந்து கடனில் இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த கடனிலிருந்து வெளிவரக்கூடிய, கடனை அடைச்சி நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். உங்க சுயஜாதகத்திலையுமே உங்களுக்கு இப்போ 11ஆம் இடம், 2ஆம் இடம் சார்ந்த தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்துல நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன்கள் முற்றிலுமா அடைக்கக்கூடிய சூழல் உண்டாகும். கோச்சாரப்படி உறுதியா உங்களுக்கு கடன் இந்த காலகட்டத்துல குறையும். பொருளாதார நிலை இந்த காலகட்டத்துல நிச்சயமா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில்ல லாபம் காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே அடிக்கடி குடும்பத்துல ஏதாவது ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். சுபகாரியம் செய்யும் அமைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே பிரமாதமா இருக்கு. உங்க ராசிய இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் பார்க்க இருக்கார். பாக்கியஸ்தானத்து குரு சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை உங்களுக்கு கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். வம்ச விருத்தி இந்த ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும். இன்னொன்னு, குழந்தைகள் சார்ந்த கவலைகள் அனைத்தும் அகலும். உதாரணத்துக்கு, குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாம இருக்கு. இன்னொன்னு, ஒரு சில குழந்தைகள் உங்க பேச்ச கேட்காம இருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம், உங்க குழந்தை படிக்காம இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல எதுவா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல சரியாகும். குழந்தைகள் வழியில உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். உங்க பெயரையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் நல்ல விதமா வெளியிடங்கள்ல நடந்துப்பாங்க. உங்க குழந்தைகள் அடுத்தவங்க மதிக்கும் அளவுக்கு நல்ல உயரத்தை எட்டுவாங்க. நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, நிறைய விஷயங்கள்ல குழந்தைகள் மூலமா நற்பலன்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். கௌரவம் கிடைக்கும். அடுத்து, கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதுலயும் குறிப்பா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு
நல்ல ஒரு இடமாற்றம், வேற ஒரு இடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா உத்தியோகத்துல இடமாற்றம்ங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரி சாதகமான மாற்றமாவே கொடுக்கும். பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகலும். பூர்வீக சொத்து உங்க கைக்கு வராம ஒரே பிரச்சனையா இருந்தது, பாகப்பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்ததுங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய அமைப்புகள் சாதகமாகும். இன்னொன்னு, இடமாற்றங்கள் பிரமாதமா இருக்க போது. அது இடமாற்றமா இருக்கலாம், உத்தியோக மாற்றமா இருக்கலாம், வீடு மாற்றமா இருக்கலாம். எந்த மாற்றம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, வரக்கூடிய மாற்றத்தை அப்படியே ஏத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான சாதகமான மாற்றமா தான் இருக்கும். எந்த மாற்றம் வந்தாலும் சரி, நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல உங்க லைஃப்ல இருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றமா தான் இருக்கும். அடுத்து, பணவரவு சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டத்துல பெரும்பாலும் பொருளாதாரத்துக்கு குறைவே இருக்காது. தன வருமானம்ங்கிறது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். குழப்ப நிலையில இருந்தவங்க, மிக கடுமையான மன அழுத்தத்துல இருந்தவங்க, கடந்த ஆண்டுகள்ல ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு சூழல்லையே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கெல்லாம் அந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய சூழலை நிச்சயம் கொடுக்கும். 2023 இறுதியிலிருந்தே நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் நலத்திலலாம் சிவியரான தொந்தரவு, கடுமையான மனக்குழப்பம், தனிச்ச ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல உங்க சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். உங்க லக்னத்தையே குரு பாக்குறாரு இல்லையா, சிந்தனையில தெளிவு பிறக்கும், உடல்நிலை மேம்படும். சின்ன சின்ன தொந்தரவுகள், உங்க ராசியிலேயே கேது இருக்கிறதுனால குட்டி குட்டி தொந்தரவுகள் வரும், ஆனாலுமே உடனே சரியாகும். அது கட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்துல. கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு ஏதோ பண்ணுது உடம்புக்கு, ஆனா என்னன்னே கண்டுபிடிக்க முடியாம இருந்தீங்கன்னா கூட என்ன நோய்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஃபுல்லி ரிலீவ் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது சாதகமாகும். கையில ஓரளவுக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. உங்க சேமிப்பு இந்த காலகட்டத்துல நிச்சயம் உயரும். ஒரு சிலர் பொது விஷயங்கள்ல, ஊர் பெரியவங்களா இருக்கவங்க கூட பொது விஷயங்கள்ல முன்னின்று செஞ்சு சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். உங்க அந்தஸ்து உயரும். ஒரு சிலர் கோவில் திருப்பணிகளை எல்லாம் எடுத்து செஞ்சு அதுல நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் கூட நினைக்கலாம், நமக்கா இப்படி எல்லாம் நல்லது நடக்கும், நமக்கா சொல்றாங்க, நம்ம ராசிக்கு தான் சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வரலாம். ஏன்னா கடந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஆனா கவலைப்பட வேண்டாம். டோட்டலா மேக்சிமம் எல்லா ப்ராப்ளம்ஸ்ல இருந்துமே வெளிவரக்கூடிய ஒரு சூழலை நிச்சயம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுத்தே தீரும். அனைத்து விதத்திலையும் ஏற்றம், பொருளாதாரத்திலிருந்து, தொழில் வகையிலிருந்து, உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இருந்து அனைத்து விதத்திலையும் நல்ல சகல விதத்திலையும் முன்னேற்றம் காணக்கூடிய சிறப்பான ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். ஆனாலுமே காலம் எல்லா நேரத்திலையும் நமக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் கொடுத்துறாது இல்லையா, சில இடங்கள்ல குட்டி குட்டி தொந்தரவுகளையும் கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல தொந்தரவுகள் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல மன அழுத்தம் இருக்கும். முடிவெடுக்கிற அமைப்பு இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியின் மீது விழுந்தாலுமே அந்த முடிவெடுத்த விஷயங்களை செயல்படுத்துறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பீங்க, பெரியவங்க கிட்ட கூட நீங்க அறிவுரை கேட்டிருப்பீங்க, ஐடியா கேட்டிருப்பீங்க, ஓகே செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா அதை செய்ய முடியாம ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படியே போட்டுருவீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுன்னா அந்த தயக்கத்தை உடைத்தெறிந்து நல்ல விஷயத்த துணிஞ்சு நீங்க செய்ய ஆரம்பிங்க. இன்னொன்னு, திருமணம் அமையும். மன வாழ்க்கை கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும். என்ன காரணம்னா, இந்த ஆண்டு முழுவதுமே உங்க கலத்திரஸ்தானத்துல ராகு இருக்காரு இல்லையா, சர்ப்ப கிரகம் ராகு உங்க ராசிலேயே இருக்கார். அதனால கொஞ்சம் அனுசரிச்சு தான் நடந்துக்கணும் கணவன் மனைவிக்குள்ள. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திருமணத்துக்கு முன்னாடியும் சரி, திருமணத்துக்கு பின்னாடியும் சரி, கன்னிராசி அன்பர்கள் எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க. இடைவெளி விட்டு பழகிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. இது கோச்சார பலன்கள் தான். 20% தான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போது, பெருசா பயப்பட வேண்டாம். ஆனாலுமே சிறிய மாற்றம் கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திடலாம். அதனால எதிர்பாலினத்தவர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பேச்சை தவிர்த்துக்க பாருங்க. அதிக உரிமை எடுத்து எங்கேயும் பேசாதீங்க. இந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துகிட்டீங்கன்னா அசிங்கம் அவமானம் இல்லாம தப்பிச்சுக்கலாம். மனக்குழப்பம் இருக்கும். கேது லக்னத்திலே இருக்கிறதுனால மனக்குழப்பம் இருக்கும். முடிவெடுத்து அதை செயல்படுத்துறதுல தடுமாற்றம் இருக்கும்.
அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் குட்டி குட்டி இருக்கும். இன்னொன்னு, தேவையில்லாத இல்லீகல் அஃபேர்ஸ்ல போய் சிக்காம எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் தூரமாவே இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. மற்றபடி எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா தான் இருக்க போகுது. அடுத்து, உங்க சுயஜாதகப்படி கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சில கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்க போது, என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். உங்க சுயஜாதகத்துல ராசி கட்டத்துல ரிஷபம் அல்லது கும்ப ராசியில குரு பகவான், சுக்கிரன், புதன் அல்லது சனி, இந்த 4 கிரகங்கள்ல யாராவது ஒருத்தரோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ ரிஷபத்திலேயோ அல்லது கும்பமனையிலையோ இந்த கிரகங்கள்ல யாராவது இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்க ஆரம்பிக்கும், கெடுபலன்கள் வெகுவா குறையும். இன்னொன்னு, ரிஷப ராசியில செவ்வாய் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொத்து சேர்க்கை பிரமாதமா இருக்கும், செல்வ வளம் பெருகும், அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும், வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி சகல விதமான செல்வ சேர்க்கையையும் அதிகப்படுத்தும். அடுத்து, இந்த ஆண்டு சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது நரசிம்மர் உக்கிர தெய்வ வழிபாடு இந்த ஆண்டுல உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம், அல்லது எந்த உக்கிர தெய்வமா இருந்தாலும் சரி, சரபேஸ்வரர், கால பைரவர், காளி, இந்த மாதிரி உக்கிர தெய்வங்களை சனிக்கிழமை தினங்கள்ல வழிபாடு செய்யறது மூலமா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மேன்மைங்கிறது இருக்கும், கெடுபலன்கள் வெகுவா குறைய ஆரம்பிக்கும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு முதல்ல திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்துல நிச்சயம் அமையும். நீண்ட காலமா திருமணம் ஆகாம திருமணம்ங்கிறதே கேள்விக்குறியா ஒரு சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு மாறி இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. ஏன்னா களத்திர ஸ்தானத்திலேயே குரு பகவான் வரப்போறார். கடந்த காலகட்டங்கள்ல 6ல மறைஞ்சு திருமணத்துல நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார். காதல் ஸ்தானாதிபதியும் குருதான் 6ல மறைஞ்சதுனால காதலர்களுக்குள்ளேயும் நிறைய சண்டை சச்சரவுகளை கடந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்தி இருப்பார். காதல்ல ஒரு பிரிவினைகளை எல்லாம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி இருப்பார். அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறப்போகுது. ஒரு சிலர் ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்தாகி இன்னொரு திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட மறுமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்னொன்னு, கடந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல மாறி, அந்த நிலையெல்லாம் மாறி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். இன்னொன்னு, புத்திர பாக்கியத்துக்கும் அற்புதமான காலகட்டம் இது. குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். அதுவும் குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவும் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இயற்கை கருத்தரிப்பாவே இந்த காலகட்டத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியம் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு 100% கொடுக்கும். அடுத்து, இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல வேலை வாய்ப்புகள் சரியா இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமா நீங்க முயற்சி செய்யலாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி, உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வேலை வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஜாதக அமைப்பு படியும் 6, 10, 11ஆம் இடத்து தொடர்புடைய தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்துல இன்னமும் சிறப்பா இருக்கும் வேலை வாய்ப்புங்கிற விஷயம் உங்களுக்கு. உத்தியோகம் இல்லாதவங்க புதிய உத்தியோகத்துக்கு தாராளமா முயற்சி செய்யலாம். நற்பலன்கள் அதிகம் நிச்சயம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல விதத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு நிறையவே வாய்ப்புகள் உண்டு. தாராளமா சம்பள உயர்வுக்கும் நீங்க முயற்சி பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், அல்லது உங்க மேனேஜர் கிட்டையும் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து, தொழில் அமைப்புகள்ல இருந்த மிக கடுமையான நெருக்கடி எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறும். தொழில் அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறார். இந்த காலகட்டத்துல தொழில் வகையில ஒரு கடினமான சூழலை கொடுக்கும். நாம 100% வேலை செஞ்சா ஒரு 70% தான் பலன் கிடைக்கும். அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த பின்னடைவு நிலை எல்லாமே மாறும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உங்க உழைப்புக்கேற்ற வளர்ச்சி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டத்துல சீரும் சிறப்புமா இருக்கும். லாபங்கள் தொழில்ல இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். பொருளாதார ரீதியா அந்த லாபங்கள் உங்களை வளர வைக்கும். பொருளாதார வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா தொழில் வகையில உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி கையில பணத்தை சேமிக்க முடியும். கடந்த காலகட்டங்கள்ல பெருசா சேவிங்ஸ் இல்லாம போயிருக்கும். என்னதான் சம்பாதிச்சாலுமே கையில 1 ரூபாய் கூட தங்காது. ஆனா
இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கையில சேவிங்ஸ் கொஞ்சமாவது நிச்சயமா இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு கம்மியா சம்பாதிச்சாலும் சரி, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த காலகட்டத்துல நீங்க சேமிச்சு வைக்க முடியும். இந்த ஆண்டு முழுவதுமே தொழில் வகையிலையும் சரி, வேலை சார்ந்த வகையிலையும் சரி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்போ இன்னுமே கொஞ்சம் கூடுதலா உழைக்க பாருங்க, முயற்சி அதிகப்படுத்துங்க. நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். வருமானத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. முக்கியமான விஷயம் கடன் தொந்தரவு. ஏன்னா தனஸ்தானாதிபதி கடந்த காலகட்டங்கள்ல 6ல இருந்த காரணத்தினால தன வருமானம் டோட்டலா ஆஃப் ஆயிருக்கும். கடன் கட்டவே போயிருக்கும். எவ்வளவுதான் வருமானம் வந்திருந்தாலுமே பெருசா கையில தங்காம ஏதாவது ஒரு வகையில போயிருக்கும். ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்க போது, வருமானம் சிறப்பா இருக்கும் காரணத்தினால உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து குரு தொடர்பு மாறிடுச்சு இல்லையா? 6ஆம் இடத்துல இருந்து குரு மாறிட்டார். அப்போ கடன் தொந்தரவு முற்றிலுமா அகலும். உங்க பொருளாதார உயர்வு காரணமா கடனிலிருந்து முற்றிலுமா வெளிவரக்கூடிய, கடனிலிருந்து ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி உங்க சுயஜாதகத்திலையும் 11ஆம் இடம், 4ஆம் இடம் அல்லது 2ஆம் இடத்து தொடர்புடைய தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்துல முற்றிலுமா 100% கடனிலிருந்து நீங்க வெளியில வந்துடுவீங்க. முற்றிலுமா அடைச்சு முடிச்சிருவீங்க கடனை. கோச்சாரம் கடனை குறைக்கும். ஆனா சுயஜாதகப்படி கடனை தீர்க்க முடியும். நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா கடன் முற்றிலுமா தீரும். அடுத்து ஆரோக்கியம் மேம்படும். உடல் நலத்துல கடந்த காலகட்டங்கள்ல விருச்சக ராசி அன்பர்களுக்கு தொந்தரவு இல்லைன்னு சொன்னாதான் ஆச்சரியப்படும். 6ஆம் இடம் நோய் எதிரிகள் ஸ்தானம், ருண ரோக சத்ரு ஸ்தானம். அங்க குரு அமர்ந்து உங்களுக்கு பலவிதமான உடல்நல தொந்தரவுகளை குரு பகவான் கடந்த காலகட்டங்கள்ல கொடுத்திருப்பார். இப்போ கலத்திரஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துக்கு கேந்திரத்துல குரு வந்த காரணத்தினால உடல் நலத்துல இருந்த பின்னடைவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல சரியாகும். உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியம், கடன் தொந்தரவு 2 பெரிய பிரச்சனைகளுமே இந்த காலகட்டத்துல முற்றிலுமா அடங்கி போயிடும். குழந்தைகளுக்கு படிப்புல இருந்த மந்தத்தன்மை நீங்கி குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்புல ஆர்வம் இந்த காலகட்டத்துல அதிகமாகும். சூப்பரான லெவலுக்கு போக மாட்டாங்க, டாப் லெவலுக்கு போக மாட்டாங்க. ஆனா கடந்த காலகட்டங்கள்ல இருந்ததை காட்டிலும் இந்த காலகட்டத்துல ஒரு முன்னேற்றம் அதிகரிக்கும். படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். இன்னொன்னு, இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான மாற்றம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு இடத்தையோ ஒரு மனையோ வித்துட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும், வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க முயற்சிகள் பலிதமாகும். இடமாற்றங்கள் சாதகமாகும். நீண்ட காலமா விற்க வேண்டிய சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல விற்பனையாகும். ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கு, பாகப்பிரிவினை சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல சாதகமாகும். முக்கியமான விஷயம், எதிரி தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல முற்றிலுமா குறையும். கடந்த காலகட்டங்கள்ல ருண ரோக சத்ரு ஸ்தானம் குரு இருந்த இடம். இப்போ சத்துருகள் இல்லாம எப்படி இருப்பாங்க, பகைவர்கள் இல்லாம எப்படி இருந்திருப்பீங்க? யாராவது ஒருத்தர் மூலமாவது உங்களுக்கு பகைங்கிறது இருந்திருக்கும், எதிர்ப்புகள் இருந்திருக்கும். அந்த எதிரிகள் தொல்லை இந்த காலகட்டத்துல முற்றிலுமா விலகும். அவங்களே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி காதல் செஞ்சிட்டு இருக்க இளைஞர் அல்லது இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்துல காதலில் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். உங்க சுயஜாதகத்துல திருமண அமைப்பு இருந்தா தாராளமா காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். ஏன்னா ஜாதகத்துல இல்லாத ஒரு பலனை கோச்சாரத்தினால மட்டும் தர முடியாது. சுயஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தா 100% இந்த காலகட்டத்துல கோச்சார அடிப்படையும் சேர்ந்து உங்களுக்கு காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் அமையும். பழைய வீடு, பழைய சொத்து, பழைய வண்டி வாகனம், இந்த மாதிரி பழைய விஷயங்களை வாங்கறதுக்கு உண்டான யோகம், செகண்ட் ஹேண்டட் விஷயங்களை, செகண்ட் ஹேண்டட் பொருட்களை வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கிற ஒரு இடத்தை வித்து அந்த பணத்துக்கு கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு வேற ஒரு இடத்துல இடம் வாங்குற அமைப்பு அதையெல்லாம் கொடுக்கும். தெளிவான சிந்தனை பிறக்கும் இந்த காலகட்டத்துல. உங்களுக்கு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சா என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும். பொருளாதாரம், குடும்பம், இந்த மாதிரி சகல விதத்திலையும் பெரும்பாலும் நற்பலன்கள் அதிகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். உழைப்பை எந்த அளவுக்கு நீங்க அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் காண முடியும். அடுத்து எந்தெந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கலாங்கிறத பார்க்கலாம். ஆரோக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மேம்படும். ஆனாலுமே 4ஆம் இடத்துல இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சனி இருக்க போறார் இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு வகையில குட்டி குட்டி உடல்நல தொந்தரவுகள் அடிக்கடி கொடுக்கலாம். அதையும் மனசுல வச்சுக்கணும். ஆனாலுமே உங்க ராசியை பார்க்கிற குரு சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை நிவர்த்தி செய்வார், கவலைப்பட வேண்டாம். சனி கொடுப்பார், உடல்நல தொந்தரவுகளை கொடுப்பார், குரு அதை நிவர்த்தி பண்ணுவார். இன்னொன்னு, படிப்புல மாணவர்கள் முழுமையா ஒரு மேலிடத்துக்கு நல்ல ஒரு ஹை லெவலுக்கு வந்துட மாட்டாங்க. கொஞ்சம் டல்னஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனா
கடந்த காலகட்டம் அளவுக்கு மோசம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். படிப்புல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனா பெரிய அளவுல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்போ விருச்சக ராசிக்கார குழந்தைகள் இருக்காங்கன்னா பெற்றோர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அவங்கள படிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுங்க. படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைஃப்லங்கிறத அவங்களுக்கு எடுத்து புரிய வைங்க. கொஞ்சம் நிறைய அவங்கள மோட்டிவேட் பண்ண ஆரம்பிங்க. முக்கியமா யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. இன்னொரு குழந்தையோட உங்க குழந்தைய கம்பேர் பண்ணாதீங்க. படிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன, படிப்புனால என்னென்ன விஷயத்த சாதிக்கலாங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க பாருங்க. மோட்டிவேட் பண்ணுங்க. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. குழந்தைகளை மனசளவுல காயப்படுத்த வேண்டாம். நீங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு மனசளவுல காயம் தான் வரும். அடுத்து விருச்சக ராசி இருக்க குழந்தைகளுக்கு இல்ல, விருச்சக ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம்ங்கிறதுனால குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க. ரொம்ப கோபமான பேச்சை வெளிப்படுத்தாம பொறுமையா எதுவா இருந்தாலும் எடுத்து சொல்லுங்க. அவங்க ரூட்லயே போய் அவங்கள கொஞ்சம் சரி பண்ண பாருங்க. கோபம், ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்த வேண்டாம். உங்க குழந்தைகளோட சண்டை சச்சரவுகளோ, கருத்து வேறுபாடுகளோ அல்லது உங்க குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகளோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படலாம். அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இன்னொன்னு, ஒரு சிலருக்கு காதலை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்ப்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் முறையற்ற காதலை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. இன்னொன்னு, தொழில் வகையில நீங்க தாராளமா இந்த காலகட்டத்தில் முதலீடு பண்ணலாம். ஆனாலுமே சரியான முதலீடாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். சரியான முதலீடு பண்ணீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல தவறான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு மேற்கொள்வது நல்லது. இது சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உடல் நலத்துல கொஞ்சம் கவனம், உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கனாலே உடல்நல தொந்தரவுகளை பார்த்துக்கலாம். குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இது சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்துக்கிட்டாலே பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாம தவிர்த்துக்கலாம். அடுத்து, உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம். உங்க சுயஜாதகத்துல ராசி கட்டத்துல ரிஷபம் அல்லது கும்ப வீட்டுல நீங்க என்ன லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி, உங்க ராசி கட்டத்துல ரிஷப வீட்டுலயோ கும்ப வீட்டுலயோ குரு, சுக்கிரன், புதன் அல்லது சனி இந்த தனிச்சிருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி, இந்த குரு, சுக்கிரன், புதன், சனி இந்த ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே உங்களுக்கு நற்பலன்கள் ரொம்ப அதிகமா கிடைக்கும். உறுதியா நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு, ரிஷப ராசியில ஒரு சிலருக்கு செவ்வாய் இருக்கலாம். அப்படி ரிஷப ராசியில செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டுல வண்டி வாகன யோகம், சொத்து வாங்குற யோகம், நிலம், பூமி, மனை, அசையா சொத்து வாங்குற யோகம் பிரமாதமா இருக்கும். இப்போ இந்த ஆண்டு சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா, விருச்சக ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு முழுவதும் நரசிம்மர வழிபாடு செய்யறது மூலமா நல்ல மேன்மை காண முடியும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்றமான ஆண்டுன்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா நடக்கும். நீண்ட காலமா குடும்பத்துல இருந்த தடங்கல்கள், சுப நிகழ்ச்சிகள் இருந்த தடங்கல்கள் அகன்று சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். உங்க ராசியையும் குரு பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். வீட்டுல காது குத்து, வளைகாப்பு, திருமணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். சுப காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும். இன்னொன்னு, இந்த காலகட்டம் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குழந்தைகளுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்க வீட்டுல ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தா கூட உங்க வீட்டுல சுபகாரியங்கள் செய்யறதுல இருந்த தடங்கல்கள் அகலும். இன்னொன்னு, காதல் திருமணம் இந்த காலகட்டத்துல நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கும். உங்க சுயஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருந்ததுன்னா 100% காதல் திருமணம் நடக்கும். ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும், காதல் திருமணம் கைகூடி வரும், காதல்ல வெற்றி கிடைக்கும். இன்னொன்னு, நீண்ட நாளா வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், வெளியூருக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா இடமாற்றம் சாதகமாகும். வெளியிடத்துல போய்
பிசினஸ் பண்றது, இல்ல வேலை பார்க்கறது, அல்லது படிக்கிறது, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கும். இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமாவே இருக்கும். ஒரு சிலர் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு தனியா தான் இருக்கீங்க, குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கீங்க. வேலைக்காகவோ படிப்புக்காகவோ இந்த மாதிரி வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல குடியுரிமை கிடைக்கும். கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்ல பிஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைத்து அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே தங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. இன்னொன்னு, மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பொருளாதார தடங்கல்கள் இந்த காலகட்டத்துல அகலும். பொருளாதார வகையில நல்ல ஒரு growth இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும். உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க வேலைக்கு நல்ல பெயர் கிடைக்கும். உங்க மேல ஒரு நன்மதிப்பு மத்தவங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு, ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல உத்தியோகம் சார்ந்த மேன்மையான பலன்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சுய தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில்ல நல்ல முன்னேற்றம், லாபம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான பெஸ்டான காலகட்டம். இன்னொன்னு, இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். முக்கியமா கடன் தொந்தரவால சிக்கி தவிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பாதிக்கிற பணம் முழுவதுமே வட்டி கட்டுறதுக்கே கரெக்டா இருக்கு, ₹1 கூட என்னால சேவ் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல வருமான ரீதியா நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். கடன் அடைந்தாலே உங்களுக்கு பொருளாதார வகையில ஒரு கான்பிடென்ட் கிடைச்சிரும். அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு கடன் தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல தீரும். குழந்தைகளுடைய படிப்புலையும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதனால் வரைக்கும் மிக கடுமையான குழப்ப நிலை, எதை செய்யறது எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையான ஒரு மைண்ட் செட்டோட இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு தெளிவான சிந்தனை ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் நீண்ட காலமா ஒரு சொத்தையோ இடத்தையோ வீட்டையோ விற்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அதுல ஒரு நகர்வே இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல அந்த சொத்துக்களை எல்லாம் விற்கிறதுக்கு ஒரு நல்ல சிறந்த காலகட்டம் இது. இன்னொன்னு, ஒரு சிலருக்கு இந்த விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல டாக்குமெண்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம். அது எல்லாமே கிளியர் ஆகி சொத்து விற்பனை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில இருந்த தடங்கல்கள் அத்தனையும் இந்த காலகட்டத்துல விலகும். அதுவும் குறிப்பா வெளியூர்ல போய் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். உத்தியோகத்துல இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் நிச்சயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளையும் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி நல்ல பாண்டிங் நிச்சயமா இந்த காலகட்டத்துல இருக்கும். இன்னொன்னு, சகோதர உறவுகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சகோதர வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும். மேன்மையான சூழல் இந்த காலகட்டத்துல நிச்சயமா மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும். 7 சனி நடக்குதுங்கிறதுக்காக மகர ராசி அன்பர்கள் பெருசா பயப்பட வேண்டாம். இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இருக்கும். உங்க உழைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும். அடுத்து, எந்தெந்த விஷயங்கள்ல இப்ப நீங்க கவனமா இருக்கணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல, வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஒரு விஷயம் உங்களால முடியக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வாக்கு கொடுக்காதீங்க. அந்த விஷயத்த முடிச்சு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுங்க. ஆனா இந்த டேட்டுக்குள்ள நான் முடிச்சு கொடுத்துருவேன், இந்த நேரத்துக்குள்ள நான் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவேன், அப்படி எதுவும் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழல் உண்டாகலாம். அதனால யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க வேண்டாம். வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் கால வரையறை இல்லாம வாக்கு கொடுக்க பாருங்க. அடுத்து, குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் குட்டி குட்டியா வந்துகிட்டே இருக்கும். என்னதான் பொருளாதாரம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருந்தாலுமே குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதையுமே பெருசா எடுத்துக்க வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது திட்டுனா கூட அப்போதைக்கு நீங்க பெருசா எடுத்துக்காம அந்த விஷயத்த அப்பவே விட்டுட்டு நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வராம பாத்துக்கோங்க. இன்னொன்னு, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மகர ராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட நீங்க பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க. அடுத்து, தந்தையோடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்.
கேது பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார். குரு பகவானுடைய பஞ்சம பார்வை இந்த பாக்கியஸ்தானத்தின் மீது பதியுது. பிரச்சனைகளை தவிர்க்கும், உடல்நல தொந்தரவுகளை கொஞ்சம் சரி பண்ணும். ஆனாலுமே இங்க கேது இருக்கிறதுனால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. இந்த 3 விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கனாலே இந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம பாத்துக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் நல்ல பாசிட்டிவான பலன்கள் தான் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது. இந்த 1-2 விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டாலே போதும். அடுத்து உங்க சுயஜாதகத்துல இருக்கும் சில கிரகங்கள் மூலமா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம். உங்க சுயஜாதகத்துல ராசி கட்டத்துல கும்பம் அல்லது ரிஷப ராசியில நீங்க என்ன லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி, கும்பம் அல்லது ரிஷப வீட்டுல குருவோ சுக்கிரனோ புதனோ சனியோ இந்த 4 கிரகங்கள் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி, இந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு நற்பலன்கள் இந்த ஆண்டு அதிகம் கிடைக்க ஆரம்பிக்கும். வருமானம் பெருகும். ரிஷப ராசியில ஒரு சிலருக்கு செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பொருளாதார வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். செல்வ சேர்க்கை மட்டும் இல்லாம இடம், பூமி, மனை, வீடு இது மாதிரி அசையா சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்கும். இந்த ஆண்டு சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, கால பைரவர் வழிபாடு. குறிப்பா சனிக்கிழமை தினங்கள்ல கால பைரவர் வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு கெடுபலன்கள் குறையும். மாலை பொழுதுல சனிக்கிழமை தினங்கள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கால பைரவர் வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.